சென்னையில இருந்து கூட்டிட்டு வந்து அடிச்சு கூட்டிட்டு வந்து என்ன வீட்டுல விட்டுட்டு பிரச்சனை நடந்த உடனே எங்க அப்பா மனு கொடுக்கறதுக்காக கூப்பிட்டு இருந்தாரு. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஒரு மாசம் என்ன வச்சிருந்தாரு. அடுத்து 25 நாள்ல நகையை கேட்டு என்ன வந்து வரதட்சணை கேட்டு, சாதாரணமா ஒரு பொண்ணு தானே சார், அவங்களுக்கு இது மாதிரி நிகழ்ந்திருந்தா அவங்க என்ன வந்து யோசிச்சிருப்பாங்க. நான் போய் அழுவுறேன், கதறேன், எங்க போனாலுமே எனக்கு நியாய நீதி கிடைக்கல. அப்ப நான் என்ன மண்ணெண்ணெய் ஊத்திக்கின்னு செத்துறவா? கணவர் மீது வரதட்சணை புகார் அளித்து நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட வந்த பெண்ணின் தந்தை துணை ஆட்சியர் காரின் முன் படுத்துருண்டு தலையில் பலார் பலார் என அடித்துக்கொண்டு போராட்டம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே உள்ள காரை கிராமத்தை சார்ந்த புருஷோத்தமன் என்பவரும் அரியலூர் திருக்கையை சார்ந்த ஐஸ்வர்யா என்ற பெண்ணும் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக திருமணம் செய்து கொண்டுள்ளனர். திருமணத்திற்கு பிறகு இருவருக்குள் அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு மனஸ்தாபம் ஏற்பட்டுள்ளது. நாளடைவில் பிரச்சனை அதிகமாக புருஷோத்தமன் வீட்டார் வரதட்சணையாக 10 சவரன் நகையை கேட்டுள்ளனர். அதற்கு ஐஸ்வர்யா நகையை தராமல் இருந்து வந்ததால் நகையை கொடுக்க கோரி ஐஸ்வர்யாவை கணவர் புருஷோத்தமன் கொடுமைப்படுத்தியதாக பெண் தரப்பில் கூறப்படுகிறது. இந்த நிலையில் வரதட்சணை கொடுமைப்படுத்தும் கணவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என இளம்பெண் விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகம் வாயிலில் தரையில் படுத்துரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டார். வரதட்சணை கொடுமை என கூறி போராட்டத்தில் ஈடுபட வந்த பெண் கூடுதல் ஆட்சியர் பதம்ஜா தனது காரில் ஏறி புறப்படும் போது அவரது கார் முன் போராட்டம் செய்ய முற்பட்டனர். அப்போது இளம்பெண் தரையில் படுத்துரண்டு போராட்டம் செய்ய பெண்ணின் தந்தை கோவிந்தன் இளம்பெண்ணின் தலையில் பலார் பலார் என அடித்து போராட்டம் செய்ய வலியுறுத்தினார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. 1.5 மாசத்துக்கு முன்ன கல்யாணம் பண்ணிருந்தேன். ஏப்ரல் 30ஆம் தேதி எங்க கல்யாணம் நடந்தது. அவசரமா தான் ஒரே மாசத்துல வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஒரு மாசம் என்ன வச்சிருந்தாரு. அடுத்து 25 நாள்ல நகையை கேட்டு என்ன வந்து வரதட்சணை கேட்டு அவங்க அப்பா, அவங்க அம்மா, ஜெயராமன், ராஜேஸ்வரி, புருஷோத்தமன் இவங்க 3 பேர் வந்து தாலி மாத்துறது அப்படின்ட்டு கூட்டிட்டு வந்து வீட்டுல சண்டை வளர்த்தி அடிச்சு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தரா நானும் 30 நாளா வந்து கூப்பிடுவாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எந்த ஒரு இதுவுமே இல்லை. அடுத்து வந்து சில நாட்கள்ல ஒரு 2-3 நாள்லவே வந்துட்டு அவரு டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்கிறாரு. நான் இது சார்பா வந்து கலெக்டர் ஆபீஸ்லயும் நான் மனு கொடுத்தேன். இப்பதான் வந்து போன வாரம் வந்து மனு கொடுத்திருந்தேன். பிளஸ் வந்து சமூக நல பாதுகாப்பு மையத்திலயும் வந்து கொடுத்திருந்தேன். சாதாரணமா ஒரு பொண்ணு தானே சார், அவங்களுக்கு இது மாதிரி நிகழ்ந்திருந்தா அவங்க என்ன வந்து யோசிச்சிருப்பாங்க. நான் போய் அழுவுறேன், கதறேன், ஒரே ஒரு ரெஸ்பான்ஸ் கூட இல்ல சார். அவங்க கேட்கவே இல்லை சார். போலீஸ்ன்ற ஒரு இடத்த இருந்தீங்கன்னா விசாரிக்க கூட இல்ல சார். மனு வாங்கி வச்சுட்டு சொந்தக்காரங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சார். அவங்க என்ன சார் போலீஸ் இன்னைக்கு வர சார், இன்னைக்கு வர மகளிர் காவல் நிலையம்னா அப்ப என்ன சார்? அப்ப அவங்க நீதி எங்களுக்கு பொண்ணுங்கன்னா அப்ப நாங்க என்ன கல்யாணம் பண்ணோம், வரதட்சணை கேட்போம், எது வேணாலும் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக நான் என்ன எங்க போனாலுமே எனக்கு நியாய நீதி கிடைக்கல. அப்ப நான் என்ன மண்ணெண்ணெய் ஊத்திக்கின்னு செத்துறவா? இப்போ நடந்த மாதிரி ஒவ்வொரு பொண்ணும் அப்ப நான் வந்து தற்கொலை பண்ணியிருந்தேன் சார் சாகணும். இன்னைக்கு வந்து சமூக பாதுகாப்பு நல மையத்துக்கு வர ஆப்போனன்ட் வந்து வரல, அவர் வந்து வக்கீல் கால் பண்ணி சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அவங்களும் கூப்பிட்டு விசாரிக்கல. அப்ப வந்து ஒரு தப்பா செஞ்சவன் வக்கீல் கிட்ட போயிட்டு, அதாவது கோர்ட்ல போயிட்டு மனு கொடுத்துட்டா எந்த இதுவுமே கேட்க மாட்டாங்களா? அப்போ எந்த இடத்துக்கு போனாலுமே எங்களுக்கு நீதி கிடைக்காதா சார்? நீங்க தான் சார் இது வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும். செஞ்சு மகளிர் காவல் நிலையம் பேர் தெரியல சார். எஸ்ஐ மேடம் சார். வரதட்சணை, வன்கொடுமை, அது மாமியார் மாமனார் வந்து என்னன்னா நான் சென்னையில வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார். என்ன வேலையெல்லாம் விட்டு வந்து நின்று நான் வந்து அடிமை மாதிரி ஊர்ல வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சார். நான் கல்யாணம் பண்ணிட்டு போனது அவர் சென்னையில வேலை பாக்குறாரு அப்படின்றத நான் கல்யாணம் பண்ணிட்டு போனேன். ஆனா அவர் வந்து ஒரு மாசத்துக்கு அப்புறம் 25 நாளா வந்துட்டு நகையை கேட்டு வந்து என்கிட்ட பேசுறது இல்ல, போறது இல்ல, வர்றது இல்ல. அவங்க அப்பா, அவங்க அம்மா எல்லாருமே வந்துட்டு சம்பளத்தை கொடுத்தியா, நகையை கொடுத்தியா, அவங்ககிட்ட இதெல்லாம் கேட்டமா, வேற சில காரணங்கள்லாம் காமிச்சு வந்து எங்களை வந்து என்ன அடிச்சாரு சார். நகை கேட்டாரு, வேற சில காரணங்கள், அதாவது நகை கேட்டா டைரக்டா வந்துட்டு வரதட்சணை கொடுமை நான் போயிடுவேன் அப்படின்றது வேற சில காரணங்கள் சொல்லி என்ன அடிச்சாரு. இப்ப வந்துட்டு டிவோர்ஸ் கொடுத்துட்டு டிவோர்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு நான் கூட வாழ மாட்டேன் அப்படின்றாரு. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.
வணக்கம்.